கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபத்தில் நாம் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? பெற்றோர் சொல்றாங்களே, ஊழியக்காரங்க சொல்றாங்களே, ஜெபி ஜெபின்னு சொல்றாங்களே, அதுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீங்களா? அல்லது கடமைக்காக ஏனோ தானோ என்று ஜெபிக்கிற வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? உலகத்துக்காக, உலக ஆடம்பர வாழ்க்கைக்காக, உலக பொருட்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நீங்க இருக்கிறீங்களா? யாரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம்? எதற்காக ஜெபிக்கிறோம்? நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா? இதுவரையிலும் நாம் ஜெபிக்காமல் இருந்தது போதும். இப்போது நாம் கர்த்தரை நோக்கி தேடுகிற பிள்ளைகளாக மாறுவோம். இந்த உலகத்தில் வாழ்கிற தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை நேசித்து பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கும் போது நம்முடைய பரம தகப்பன் நம்முடைய தேவைகளை எப்படி அறியாமல் இருப்பார்? நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை இயேசப்பா அறிந்திருக்கிறாங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆதலால் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நம் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபிப்போம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். நாம் உண்மையாய் கர்த்தரை தேடுவோமா? வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று வேத வசனம் சொல்கிறது. நாம் வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேத வசனங்களின்படி ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.